ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 3 முக்கியமான அப்டேட் இமிக்ரேஷன் ஸ்டாண்ட் பாயிண்டில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கனடாக்கு மூவ் ஆக போகிறீங்க, இல்லை கனடாவில் இருக்கீங்க, யூஆர் லுக்கிங் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் ப்ரோக்ராம், இல்லை உங்களோட ஸ்கோரை பொறுத்து நான் சில அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறேன். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 மந்த்தாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட 1 மந்த்தாக எந்த ட்ராவுமே நடக்கலை. ஸோ வந்து இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ட்ராஸே நடக்கலை. ஸோ எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகியிருந்தாங்க. நிறைய பேர் ஓஏஎன்பி இன்விடேஷன்லாம் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஏன் 1 மந்த்தாக எந்த ட்ராமே கண்டக்ட் பண்ணல அப்படிங்கும் போது நிறைய பேர் என்ன சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, மேபி தேர் ஒர்க்கிங் ஆன் சம் கைண்ட் ஆஃப் கேட்டகரி ட்ரா, இல்லை என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப நிறைய பேர் வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. டக்குன்னு ஒரு 2 நெக்ஸ்ட் டே, அதாவது வந்து மார்ச் 18 மே 31, அதுக்கு முன்னாடி மே 30 2 ட்ரா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒன்று எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பிஎன்பியை கிளியர் பண்ணாங்க, அது ஒரு 3000 ப்ளஸ் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் 522 சிஆர்எஸ் ஸ்கோர் 522 அண்ட் எபவ், ஸோ ஜென்ரலாக இருக்கவங்க, அதாவது நம்ம பிஎன்பி இல்லாமல் ஜென்ரல் கேட்டகரியில் 522 அண்ட் எபோவ் இருக்கவங்கள ஒரு 3000 இன்விடேஷன்ஸ் வந்து அமைச்சு கிளியர் பண்ணி விட்டாங்க பேக்லாக். பட் ஆனால் நீங்கள் அந்த பேக்லாகில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் வெயிட்டிங், ரைட், 500 to 600 வந்து இன்னுமே 14,211 பீப்புள் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த வருஷம் ஜென்ரல் கேட்டகரி ட்ரா, நான் அந்த நம்பர்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஐ திங்க் அரௌண்ட் 20,000 தான் இருக்குது. ஏற்கனவே வந்து 500க்கு மேலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 14,000 பீப்புள் இருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது 500 கீழே இருக்கீங்க, நீங்கள் உங்களோட என்ஓசி வந்து நாட் அ ஸ்டெம் என்ஓசி. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, ஸ்டெம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அந்த ஸ்டெம் கேட்டகரி நீங்கள் போட்டிங்கனாவே என்ஓசி வந்துடும். அந்த என்ஓசி போட்டு உங்களது ஸ்டெம் கேட்டகரியில் வரல அப்படின்னா, உங்கள் ஸ்கோர் 500 கீழே இருக்குன்னா, ப்ளீஸ் லுக் ஃபார் சம் பிஎன்பி ஆப்ஷனை பாருங்கள். ஸோ எய்தர் உங்கள் எம்ப்ளாயர், மோஸ்ட் ஆஃப் த கெனேடியன் எம்ப்ளாயர்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் பிஎன்பி, மோஸ்ட் ஆஃப் த கார்பரேட்ஸ் ஆர் நாட் ரெடி டு சப்போர்ட் பிஎன்பி அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் நீங்கள் வந்து பிஎன்பி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கான ஸ்டெப்ஸ் அடுத்து என்ன எடுக்கலாம்? ஸோ நிறைய இதில் நான் திரும்ப சொல்கிறது தான், பிஎன்பி எக்ஸ்பிரஸ் என்ட்ரிஸ் இருக்கும், அதை ட்ரை பண்ணுங்கள். அதில் வந்து மினிமல் டாக்குமெண்டேஷன் போதும். உங்கள் எம்ப்ளாயர்ட்டிருந்து ஜஸ்ட் உங்கள் ஹெச்ஆர்கிட்டயோ உங்கள் மேனேஜர்கிட்டயோ லெட்டர் வாங்கினா போதும், ஈஸியாக பிஎன்பி எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் லுக் ஃபார் யுவர் ஆப்ஷன். அதுதான் என்னோட அட்வைஸ். 500 கீழே இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க. இந்த வருஷம் எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் பாசிபிள் இல்லை. ஓகே, லெட்ஸ் கோ டு அனதர் அப்டேட். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க் மில்லர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் பற்றி ஏற்கனவே வந்து ஒரு 2 பேர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிய வேண்டிய வரும். ஸோ இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் வந்து கேர் கிவர்ஸ் 15,000 கேர் கிவர்ஸ்க்கு நாங்கள் பிஆர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மார்க் மில்லர் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது என்ன புது அனௌன்ஸ்மெண்ட்? ஏற்கனவே கேர் கிவர் ப்ரோக்ராம், ஆமாம், ஏற்கனவே கேர் கிவர் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்குது. இது கேர் கிவர்ஸ் பைலட் ப்ரோக்ராம் ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நியூ கேர் கிவர் பைலட் ப்ரோக்ராம் வித் டைரக்ட் பிஆர் ஆன் அரைவல். ஸோ நீங்கள் இங்கே வந்த உடனே உங்களுக்கு பிஆர், நீங்கள் கேர் கிவராக இருக்கீங்க அப்படின்னா. ஸோ எனக்கு ஒன்று தான் வந்து இதில் புரியல, என்ன அப்படின்னா, கேர் கிவருக்கு வந்த உடனே பிஆர் ஓகே, பட் ஆனால் அவங்க ப்ராசஸ் பண்ணுறது எவ்வளோ இருக்குது. பிஆர் வந்து இட்ஸ் நாட் அ டைரக்ட் திங் இல்லையா? ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. மேபி யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் பிஆர் வென் யூ லேண்ட் ஹியர். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இஃப் யூ ஆர் அ கேர் கிவர். பட் எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்ல ஜாபில் இருக்கீங்க, கேர் கிவராக இங்கே வரணும் அப்படின்னா 1க்கு 4 தடவை திங்க் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா ப்ராவின்ஸ்லையும் கேர் கிவரோட மினிமம் வேஜ் என்னன்னு எடுத்து பாருங்கள். ஸோ மினிமம் வேஜ் என்ன மினிமமோ அதுதான் கொடுக்குறாங்க கேர் கிவருக்கு. மோஸ்ட்லி மேபி $1 எக்ஸ்ட்ரா பெர் ஹவர். ஸோ அதுதான் நான் பார்த்தேன். கேர் கிவர் பைலட் ப்ரோக்ராம்லாம் ஓகே, கரண்ட் இன்ஃப்ளேஷனில்
கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த மாதிரி வந்து நீங்கள் லைஃப்பை ஸ்டடி பண்ண ஒரு 2-3 இயர் ஆகும். மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் வந்து நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, இந்த கேர் கிவர் பைலட் ப்ரோக்ராமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்கேஸ் யூ ஆர் மைக்ரேட்டிங் ஃப்ரம் சம் அதர் கண்ட்ரி, இஃப் யூ ஆர் அ கேர் கிவர், அதாவது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நான் கேர் கிவராக இருக்கேங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் கேர் கிவர், அதாவது ஒரு ஒரு மினிமல் டிகிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஸ் அ கேர் கிவராக இருக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கேர் கிவராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது கனடா வர்றதுக்கு. ஸோ இங்கே வந்துட்டு அந்த கேர் கிவர் ப்ரோக்ராம் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், அந்த பைலட் ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாமே லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ 15,000 அப்ளிகேஷன் வந்து கேர் கிவராக அக்செப்ட் பண்ண போகிறாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. த்ரூ அவுட் ப்ராவியன்ஸ். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்த உடனே கேர் கிவராக இருக்கீங்க, வந்த உடனே நீங்கள் வந்து எம்ப்ளாய் ஆயிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் பிஆர். பட் அதில் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, ஸோ முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து எல்லா ப்ராவியன்ஸும் கேர் கிவரை டைரெக்டாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியாவிலே இருக்கீங்க அப்படின்னா நிறைய ப்ராவின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் தெரிஞ்சிருக்கணும்னு நினைப்பாங்க. அது இல்லாமல் வந்து சில ப்ராவின்ஸில் இப்போ நோவாஸ்கோஷியாலாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக சர்டிஃபிகேஷன் ஏஜென்சிஸ் வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்கினா தான் கேர் கிவர் ஆக முடியும். இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இஃப் ஐ அண்டர்ஸ்டாண்ட் கரெக்ட்லி, இப்போ கரண்ட்டாக அந்த பிஆருக்கோசரம் ஓவராக இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க இல்லையா. இப்போ பிஆர் கிடைக்கல, இப்போ பிஏல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, மேனிடோபாவில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பிஆர் கிடைக்காம இருக்காங்க இல்லையா. அதில் நிறைய பேர் வந்து ஐ வாண்டட் டு பி எ கேர் கிவர், ஐ எம் லுக்கிங் ஃபார் சர்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஸ்நாச் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 15,000ங்கிறது வெளியிலேருந்து மட்டும் வரவங்க கிடையாது. இங்கே இருக்கவங்களும் தேர் இன்ட்ரெஸ்டட் ஆன் கேர் கிவர்னா தே ஆர் ஆல்சோ எலிஜிபிள் டு அப்ளை தட் கேர் கிவர் பைலட் ப்ரோக்ராம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இதுக்கு பயங்கரமாக காம்படிஷன் இருக்க போகுது. ஏன்னா இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா பிஆர் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் இருக்கவங்களே நிறைய பேர் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்நாச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வரீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு எம்ப்ளாயரை பிடிங்க, கரெக்டான கைடன்ஸோட வாங்க கேர் கிவராக. நீங்கள் வந்து கேர் கிவராக நீங்கள் வந்து கைடன்ஸ் இல்லாமல் வந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா பார்த்தீங்கன்னா யார்கிட்ட போய் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் வாங்கணும், உங்களுக்கு எந்த கம்பெனி வந்து ஆஃபர் பண்ணுவாங்க, எப்படி கேர் கிவராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த பைலட் ப்ரோக்ராமை ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு எப்படி இதில் ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வாங்க. இந்த நியூ ப்ரோக்ராம் எனக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, எக்ஸ்பிரஸ் என்ட்ரியோட ஃபியூச்சர் என்ன? ஸோ என்ன பண்ண போகிறாங்க எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே எவ்வளோ கேட்டகரிக்கு என்ன பிரிச்சிருக்காங்க எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு என்ன டவுட்டு அப்படின்னா, நிறைய பேர் வந்து நான் பார்க்கும்போதே ஒரு சில பேர் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. அவங்கள்ட்டலாம் கேட்கும்போது எனக்கு என்ன 460லாம் நான் கேட்டேன், 460ல 2 வருஷமா வெயிட் பண்ணுறீங்க நீங்கள், இல்லை இந்தியாவுக்கு போகிற பிளான் இருக்கா, என்ன பிளான் பண்ணுறீங்க? ஏன்னா 5 இயர் தான் வந்து ஒர்க் பர்மிட் வந்து எலிஜிபிள். நீங்கள் மேனேஜராக இருந்தீங்கன்னா ஐ திங்க் அரவுண்ட் நீங்கள் மேனேஜர் கேட்டகரியில் வந்துட்டீங்கன்னா அரௌண்ட் 7 இயர் யூ ஆர் எலிஜிபிள். அதுக்கு முன்னாடி 5 இயர் தான் ஒர்க் பர்மிட் எலிஜிபிள். ஸோ என்ன பிளான் பண்ணுறீங்க? ஏன் ஒன்டாரியோவில் இருக்காங்க. நான் கேட்டேன், ஏன் ஏன் வந்து நீங்கள் வேறு ஆப்ஷன்லாம் எதுவுமே ட்ரை பண்ணலையா அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து அப்படியே வந்து ஓஏஎன்பி ஒரு இன்விடேஷன் வந்துச்சு, அதை நான் ப்ராசஸ் பண்ணல. நான் வந்து சரி பண்ணிக்கலாம், ஓஏஎன்பிக்கு டாக்குமெண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு அப்போ பண்ணல. அதுக்கப்புறம் எனக்கு இன்விடேஷன் வரல. சரி எப்படியும் வந்து கோவிட் டைமில் எல்லாருக்கும் கொடுத்தாங்களா, அது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கரண்ட் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கரண்ட் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி 500 கீழே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. லுக் ஃபார் அதர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை இல்லை கண்டிப்பாக வந்து இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க க்யூவில், தே வில் டூ சம்திங், கனடா நீட் மோர் பீப்புள் அப்படின்னு சொன்னாங்க. எஸ், கனடா நீட் மோர் பீப்புள். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இங்கே இன்னும் டெவலப் பண்ணலை இவங்க. கனடா நீட் மோர் பீப்புள் தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் டொரண்டோவில் இருக்கீங்க, இல்லை மெயின் சிட்டிஸில் இருக்கீங்கன்னா யூ ஆர் இன் அ ரிஸ்கி பிளேஸ் டு கெட் அ பிஆர். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பைலட் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் எடுத்து படித்து பாருங்களேன். இந்த கேர் கிவராக இருக்கட்டும், இந்த ஆர்என்ஐபியாக இருக்கட்டும்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐபியா இருக்கட்டும். இந்த ப்ரோகிராம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பைலட்டா வந்திருக்கு. நீங்க இதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னாவே புரியும். அவங்களோட இப்ப கனடாவோட ஃபோக்கஸே என்னன்னா, இங்க கனேடியன்ஸ் என்ன ஜாப எடுத்துக்கிறது இல்ல ப்ராப்பரா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர் கிவர்ஸா கனேடியன்ஸ் இருக்கிறதே கிடையாது. உடனே ஓகே ஒரு பைலட்ட போட்டு இமிகிரன்ட்ஸ் அதுல ஃபுல்ஃபில் பண்ணு. ஜாப் ஃபோர்ஸ் வந்து அதுல புஷ் பண்ணு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆர்என்ஐபி ப்ரோகிராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவங்க எல்லாம் டொரண்டோ, அ அ லண்டன், வின்சர் இப்படியே வந்து சிட்டியா பார்த்து செட்டில் ஆனா, ரூரல் கனடாவ யாரு டெவலப் பண்றது? சரி நான் ஈஸியா பிஆர் தரேன். வாங்க ஆர்என்ஐபி ரூரல் நார்த் இமிகிரேஷன் ப்ரோகிராம் ஒண்ணு போடுறேன். அப்படின்னு சொல்லி ஆர்என்ஐபி போட்டாங்க. இங்க ஏஐபியே அப்படிதான். ஒரு காலத்துல வந்து ஈஸ்டர்ன் கனடால ரொம்ப ரொம்ப மக்கள் கம்மி. அப்படிங்கும்போது அந்த ஏஐபி ப்ரோகிராம் ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. பைலட் ப்ரோகிராம், அட்லாண்டிக் இமிகிரேஷன் ப்ரோகிராம். அதுக்கப்புறம் அது ஒரு பெர்மனன்ட் ப்ரோகிராம் ஆச்சு. ஸோ பைலட் ப்ரோகிராமா போட்டு அதில என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பெர்மனன்ட் ப்ரோகிராமா கொண்டு வந்தாங்க. ஸோ இது மாரி இந்த பைலட் ப்ரோகிராம் இன்ட்ரோடியூஸ் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிரும். கனடா மெயின்லி இன்ட்ரஸ்டட் ஆன் என்ன ஜாப் எல்லாம் கனடியன்ஸ் எடுத்துக்கலையோ, அதெல்லாம் இமிகிரன்ட்ஸ் குடுங்க. எங்கெல்லாம் கனடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்களோ, அங்கெல்லாம் இமிகிரன்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணுங்க. தே வாண்ட் இமிகிரன்ட்ஸ் இன் ரூரல் ஏரியா, நாட் இன் அர்பன் ஏரியா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரூரல்ல தான் வேணும் அவங்களுக்கு. கிராமப்புறங்கள்ல நெறைய வந்து அ அ இமிகிரன்ட்ஸ் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அ ஹை சான்ஸ் ஜிப் கோட பேஸ் பண்ணி இப்ப நீங்க வந்துட்டீங்க ஒரு வொர்க் பெர்மிட்ல, ஜிப் கோட் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த ரூரல் புரோகிராம்ஸ்க்கு வந்து நெறைய இனிமேட்டு வந்து ஹை பிரியாரிட்டி குடுப்பாங்கன்னு நம்புவோம். இன்னும் நான் நெறைய என்ன கேள்விப்படுறேன் அப்டின்னா, ரூரல் ஏரியாஸ்லயும் வந்து இந்த ஹவுசிங் அவைலபிலிட்டி வந்து தே ஆர் கான்சன்ட்ரேட்டிங் டூ மச் அப்டின்னு சொல்லி தெரியுது. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அ கேப் பிரிட்டன் வந்து டூரிஸ்ட் பிளேஸ். இட்ஸ் நாட் டென்ஸ்லி பாப்புலேட்டட். கேப் பிரிட்டன்ல இப்ப இங்க வந்து நெறைய ஹவுசிங் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அ நம்ம நியூ பிரவுன்சிக்ல அ நெறைய சின்ன சின்ன டவுன்ஸ்லலாம் வந்து ஹவுசிங் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெறைய இங்க வந்து இந்த மாரி இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பில்டிங் கட்டப் போறோம். ஸோ வி ஆர் கிவிங் டூ திஸ் டெவலப்பர். ஸோ தே கோயிங் டு பில்ட் அ மல்டி ஃபேமிலி ஹோம் அப்படின்னு சொல்லி நியூஸ வச்சா எப்பவுமே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா இவங்க சொல்றது எல்லாமே ஹாலிஃபாக்ஸ சுத்தி இத பண்ண போறதில்ல. ஹாலிஃபாக்ஸ் டெவலப் பண்றது ஹாலிஃபாக்ஸ் சிட்டியோட வொர்க். சிட்டி டேக் கேர் பண்ணிக்கோங்கன்னு விட்டுட்டாங்க. இப்போ வந்து ஃபெடரல் கவர்ன்மெண்ட் ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே ரூரல் ஏரியாவ தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இதனால உங்களுக்கு என்ன நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஜாப் சூஸ் பண்ணும்போதே ஒரு ரூரல் ஏரியால சூஸ் பண்ணுங்க. மேபி ஐ அம் நாட் கான்ஃபிடென்ட். மேபி ஃபியூச்சர்ல ரூரல் ஏரியால இருக்கவங்களுக்குலாம் ஈஸியா வந்து பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னோட ப்ரெடிக்ஷன் தான். ஃபியூச்சர்ல வந்து இந்த பைலட் ப்ரோகிராம் மாரி ஏதாவது எவால்வ் ஆச்சு, இல்ல அந்த மாரி கேட்டகரி ஏதாவது எடுத்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நான் அத பத்தியும் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ கண்டிப்பா வந்து மே மந்தோட ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் அப், ஐஆர்சிசி ரவுண்ட் அப். மே மந்த் ஃபுல்லா எந்த டிராவுமே இல்லாம போயிரும்னு நெனச்சேன். கடைசி 2 நாள் ஒரு 6000 ஐடிஎஸ் கிட்ட 6000 பிளஸ் ஐடிஎஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. விச் இஸ் ரியலி குட். ஸோ கண்டிப்பா யாரெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்றீங்களோ ரொம்ப கேர்ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணுங்க. ஸோ வந்து திரும்பவும் சொல்றேன், எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ராசஸ் பண்றவங்க ஃபர்ஸ்ட்டே டாக்குமெண்ட் எல்லாம் ப்ராப்பரா போட்டீங்கன்னா, இட்ஸ் அ கிளியர் பாத். ஸோ வந்து நீங்க டாக்குமெண்ட் மிஸ் பண்ணாம போட்டீங்கன்னா, இட்ஸ் அ கிளியர் பாத். மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏடிஆர் வந்துச்சுன்னா இழுத்துட்டு 1 இயர் போயிடும். ஸோ அதனால வந்து அ ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீக்ஸா வந்து நான் எந்த மெசேஜ் எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணல. மெசேஜ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ணல. எந்தவித கொஸ்டின்ஸ்க்கும், கமெண்ட்ஸ்க்கும் எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணல. இன்னும் இன்ஸ்டா கூட ஓப்பன் பண்ணல. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் வொர்க்ல ரொம்ப ரொம்ப பிஸியா இருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து 2 வீக்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கு. இன்னமுமே வந்து ஒரு 2 வீக்ஸ் ரொம்ப ஹெக்டிக்கான வொர்க் இருக்கு. கண்டிப்பா வந்து நான் சூன் வந்து எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்றேன். என்னால கண்டிப்பா உங்களுக்கு ஆன்ஸர் பண்ண முடியும் அப்படின்னா, நான் ஆன்ஸர் பண்றேன். இது வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹாபியாவே வச்சு நான் இத பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஸோ என்னால முடிஞ்சா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். நீங்க இன்ஸ்டால பிங் பண்ணுங்க, இல்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ஐ வில் கெட் இன் டச் வித் யூ சூன். ஸோ இதுதான் சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ நம்ம இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை ஃப்ரம் தமிழ்.